ஸோ ஹே கைஸ், நான் தான் உங்கள் ஜோன். இன்றைக்கான வீடியோவில் நம்ம மாஸ்கிங் எஃபெக்ட் வச்சு இந்த மாதிரி ஒரு பில்டிங் க்ரோ அப் வீடியோ எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ எல்லோரும் ஷார்ட்ஸ் பார்த்து வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் நம்மளோட யூடியூப் சேனல். இதில் இனிமேல் எடிட்டிங் ரிலேட்டடான வீடியோஸ் நிறையா போடலான்னு இருக்கேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தேவையான ஃபுட்டேஜை ப்ரீமியர் ப்ரோக்குள்ளே போட்டுக்கோங்க. அதோட ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் வச்சு இந்த ஐக்கான் தொட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஃபுட்டேஜை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நம்ம எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டை உள்ளே போட்டுட்டு ஆல்ட்டை ஹோல்டு பண்ணிவிட்டு மேலே ட்ராக் பண்ணிங்கன்னா அது டூப்ளிகேட் ஆகிட்டே வரும். அந்த மாதிரி ஒரு 4 காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஆப்ஜெக்ட் ரிமூவ் பண்ண போகிறோம். அதுக்காக உங்கள் ப்ரௌசருக்குள்ளே போயிட்டு பிக்சல் கட்டுன்னு சர்ச் பண்ணிங்கன்னா ரிமூவ் ஆப்ஜெக்ட்னு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் காட்டும். அதுக்குள்ளே போய் நீங்கள் எடுத்து வச்ச ஸ்க்ரீன்ஷாட்டை உள்ளே போட்டு உங்கள் ஆப்ஜெக்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணி ட்ரா பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணதும் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா எரேஸ்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை கொடுத்து எரேஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ரைட் சைட் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்து டவுன்லோடு பண்ணிக்கோங்க. இப்போ டவுன்லோட் பண்ண இமேஜை ப்ரீமியர் ப்ரோக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டு அதை லாஸ்ட் லேயராக போட்டுக்கோங்க. இப்போ நான் பண்ணுற மாதிரி தேர்ட் லேயரையும் ஃபோர்த் லேயரையும் லைட்டாக அலைன் பண்ணிக்கோங்க. உங்களோட செகண்ட் லேயர்லேருந்து தேர்ட் லேயருக்கு கொஞ்சம் கேப் விட்டுட்டு அதே மாதிரி தேர்ட் லேயர்லேருந்து ஃபோர்த் லேயருக்கு ஒரு கேப் விட்டு இந்த மாதிரி அலைன் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட் லேயரை தொட்டு எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோலில் ஒப்பாசிட்டி கீழே இந்த ஒரு பென் டூல் இருக்கும். அந்த பென் டூலை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான ஃபோர்க்ரவுண்டை மாஸ்க் பண்ணிக்கோங்க. மாஸ்க் பண்ணதும் மாஸ்க் ஃபெதர் வந்து டிஃபால்ட்டாக 10ல் இருக்கும். அதை வந்து 5ஆக மாற்றிக்கோங்க. இப்போ சேம் ப்ராசஸ் தான். அதே மாதிரி செகண்ட் லேயரை செலக்ட் பண்ணி அந்த ஒப்பாசிட்டி கீழே இருக்க பென் டூலை தொட்டு நான் மாஸ்க் பண்ணுற மாதிரி உங்களுக்கு தேவையான இடத்த மாஸ்க் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தான் அடுத்து ஒவ்வொரு லேயரையும் செலக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான இடத்த மாஸ்க் பண்ணிக்கோங்க. நான் இந்த வீடியோவை 3ஆக டிவைட் பண்ணுறதுனால நான் 3 லேயரையும் தனித்தனியாக மாஸ்க் பண்ணிக்கிறேன். இப்போ மாஸ்க் பண்ண ஒவ்வொரு லேயரையுமே தனித்தனியாக ரைட் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த 3 லேயரையுமே நெஸ்டட் சீக்வன்ஸாக மாற்றிட்டோம். அடுத்து வந்து எஃபெக்ட்ஸ் பேனலில் போய் ட்ரான்ஸ்ஃபார்முங்கிற எஃபெக்டை ட்ராக் பண்ணி உங்களோட ஃபஸ்ட்டு நெஸ்டட் சீக்வன்ஸில் போட்டுக்கோங்க. இப்போ செகண்ட் நெஸ்டட் சீக்வன்ஸோட ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் எஃபெக்டோட பொசிஷனை ஒரு கீ ஃப்ரேம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு லேயரோட ஸ்டார்டிங் கொண்டு போய் ஆப்ஜெக்ட் கீழே வர மாதிரி ஒரு கீ ஃப்ரேம் செட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த கீ ஃப்ரேம் ஸ்மூத் ஆகிறதுக்காண்டி இந்த ரைட்டில் இருக்க கீ ஃப்ரேமை ரைட் கிளிக் பண்ணி டெம்போரல் இன்டர்போலேஷன் கொடுத்தீங்கன்னா ஈஸின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அந்த ஈஸினை கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி லெஃப்ட்டில் இருக்க கீ ஃப்ரேமை ரைட் கிளிக் பண்ணி ஈஸ் அவுட் கொடுத்துக்கோங்க. இப்போ பொசிஷனுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த ஆரோ மார்க்கை தொட்டுக்கோங்க. இப்போ இந்த கிராஃபில் லெஃப்ட் கீ ஃப்ரேம் செலக்ட் பண்ணி அந்த கிராஃபை லைட்டாக ரைட் இழுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மூத்தான ஒரு அனிமேஷன் கிடச்சிரும். அதே ட்ரான்ஸ்ஃபார்ம் எஃபெக்ட் கீழே வந்தீங்கன்னா சட்டர் ஆங்கிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து 180 டிகிரியாக மாற்றிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு ஒரு பிளரியான ஒரு ஃபினிஷ் கிடைக்கும். இப்போ அந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் எஃபெக்டை செலக்ட் பண்ணி Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ மிச்சம் இருக்கிற 2 நெஸ்டட் சீக்வன்ஸ்லையும் அதை Ctrl+V கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. காப்பி பேஸ்ட் பண்ண நெஸ்டட் சீக்வன்ஸை ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த கீ ஃப்ரேம்லாம் கரெக்டாக இருக்கான்னு. அப்படி கரெக்டாக இல்லைனா அந்த கீ ஃப்ரேம் கிட்ட வச்சு மறுபடியும் ரீ ஃப்ரேம் பண்ணிக்கோங்க. இப்போ இதை இன்னும் என்ஹான்ஸ்டாக காட்டுறதுக்காக நான் வந்து டஸ்ட் எஃபெக்ட்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். இது கம்ப்ளீட்லி உங்களோட ஓன் ப்ரிஃபரன்ஸ் தான். உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி இதை செட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இந்த டஸ்ட் எஃபெக்ட்லாம் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இதோட ட்ரைவ் லிங்க் இருக்கும். அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பண்ண அனிமேஷனுக்கும் அந்த வீடியோக்கும் லைட்டாக ட்ரான்சிஷன் மிஸ் ஆகுது. இதுக்காக நம்ம பண்ண அனிமேஷன் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி அதை நெக்ஸ்ட் சீக்வன்ஸாக மாற்றிக்கோங்க. இப்போ எஃபெக்ட் பேனலில் கிராஸ் டிசால்வ்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு ட்ரான்சிஷன் வரும். அதை 2 வீடியோக்கும் நடுவில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்தா ட்ரான்சிஷன் மிஸ் ஆகலை, கரெக்டாக இருக்குது. இதுக்கப்புறம் உங்களோட க்ரியேட்டிவிட்டியை வச்சு நீங்கள் இந்த வீடியோவை நீங்கள் எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி உங்களுக்கு அவுட்புட் வந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.